இட்டாச்சி, இந்த எஸ்ஐஆர்னா என்ன? எதுக்காக இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறீங்க? எனக்கு அது புரியவே இல்ல. யார் யாருக்கு ஓட்டு இருக்குன்னு ஒரு வெரிஃபிகேஷன் பண்றதுல என்னதான் தப்பு இருக்கு? நாருட்டோ, இந்த எஸ்ஐஆர்ன்றதே ஒரு பெரிய கென்சூட்ஸ் தான். இதுக்குள்ள நாம மாட்டிக்கிட்டா நாம நம்மளோட வாக்குரிமைய கண்டிப்பா பறி கொடுப்போம். சரி, நீ சொல்லு, ஓட்டு போடுறதுக்கு உனக்கு என்ன வேணும்? 18 வயசு இருக்கணும், அப்புறம் ஓட்டர் ஐடி இருக்கணும். அது மட்டும் போதும்ல? ஆனா இந்த எஸ்ஐஆர்ங்கிற வெரிஃபிகேஷன் பர்த் சர்டிபிகேட், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ரேஷன் கார்டு, பேன் கார்டு எல்லா ஆதாரத்தையும் கேட்குறாங்க. ஆனா ஆதார் கார்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது எல்லார்கிட்டயும் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாருட்டோ, இப்போ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மட்டும் போதும்னு சொன்னா 18 வயசு இருக்கிற எல்லோருமே ஓட்டு போடலாம். ஆனா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்ற பாஜக ஆதார் கார்டை தவிர மத்த எல்லா ஆதாரத்தையும் கேட்கிறாங்க. ஆனா இதனால பாஜகக்கு என்ன லாபம்? இதுல ஏதாச்சும் ஒரு பொறுப்பு இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னோட வாக்குரிமையை பறிச்சிருக்காங்க. குறிப்பா தலித் மக்களும் முஸ்லிம் மக்களும் அதிகமா பாதிக்கப்படுறவங்க காரணம். அவங்க யாருமே பாஜகவுக்கு வாக்கு செலுத்தவே மாட்டாங்க. இப்பதான் புரியுது. அப்போ இந்த எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷன் என்ற பேர்ல பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்களோட வாக்குரிமையை பறிக்கிறாங்கன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா. இந்த எஸ்ஐஆர் மூலமா பீகார்ல மட்டும் 65 லட்சம் முஸ்லிம்கள் தங்களோட வாக்குரிமையை இழந்திருக்காங்க. கர்நாடகால மட்டும் ஒரே தொகுதியில 6000 பேரோட வாக்குரிமையை பாஜக பறிச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர் டேஞ்சர் தான். மக்களுக்கு இத பத்தி சொல்லியே ஆகணும். இதுதான் பாஜக நருட்டோ. அவங்களுக்கு வாக்கு தேவைன்னா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு மூலமா இறந்தவங்களை உயிரோட கொண்டு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடாம எதிரா இருந்தோம்னா உயிரோடு இருக்கிற நம்மள கென்ஜூட்ஸ்ல மாட்ட வச்சு இறந்துட்டுதா கணக்கு காட்டுவாங்க. அதுல பாஜகவோட பெரிய ட்ரிக்கு தான் இந்த எஸ்ஐஆர்.